ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க ஜியா கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜியா பேசுறேன். ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு விசிட்டிங் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த விசிட்டிங் கார்டை நீங்க ஒரு ஃபிளெக்ஸுக்கோ ஒரு ஸ்டூடியோக்கோ போய் டிசைன் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வேணாம். ஸோ நீங்களே உங்களோட பிசி லேப்டாப்ல ஈஸியா டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகளை நான் சிம்பிளா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய வீடியோல எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் CS2 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். CS6 வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக இருக்குது, அது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும். ஒர்க் ஸ்பேஸ்னால் அந்த ஏரியாவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூக்கு போங்க. ஸோ இதில் சைஸ் கொடுக்கணும். நம்ம விசிட்டிங் கார்டுக்கு என்ன சைஸ்னால் வித் 3.5 வச்சிங்கன்னா, ஹைட் 2 வச்சுங்க, ரெசல்யூஷன் 300. இந்த மெஷர்மெண்ட் இன்ச்சஸ், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இது லேயர்னு சொல்லுவாங்க. இது பேக்ரவுண்டு லாக்கில் இருக்குது. ஸோ லாக்கில் இருக்கும்போது நம்ம எந்த வித ஒர்க்கும் பண்ண முடியாது. டபுள் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணுவோம். இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாச்சும் வைப்போம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த லேயரே லாக்கில் இருக்குது, இதே அன்லாக் பண்ணிக்கணும். ஃபைன். இப்போ இந்த பேக்ரவுண்டை நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, Ctrl A கொடுங்க. ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இந்த செலக்ட் ஆகுது தெரியுதா? ஓகே. Ctrl C எடுத்தது காப்பி ஆகிடும். அடுத்தது Ctrl V, அதிலே பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க் டூல் யூஸ் பண்ணணும். இது செலக்ட் டூல்னு பேர். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம அப்படி நவுத்திக்கலாம். ஓகே, ஃபைன். இதை ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு லேயருக்கு இது வந்துடும். ஸோ இந்த விசிட்டிங் கார்டு ஒர்க் ஸ்பேஸ் அளவுக்கு இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி கரெக்டாக அதில் உட்கார வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கார்னரில் பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது ஷிஃப்ட் அழுத்திங்க. அப்போ தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே ஈவனாக உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஃபைன், சூப்பர். இப்போ இதே வச்சுட்டா ஒன்ஸ் என்டர் தட்டிட்டிங்கன்னா அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். தென் அடுத்தது நான் டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறேன். நான் ஒரு கார் கன்சல்ட்டிங் ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே கிளிக் பண்ண உடனே இன்னொரு லேயர் ரைட் சைடில் வந்துடும் பாருங்க. ஃபைன், வந்துட்டு இப்போ நான் அடிக்க போகிறேன் கேபிட்டலில். எமிரேட்ஸ் கார் கன்சல்ட்டிங். ஃபைன், அடித்தாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த Ctrl A கொடுத்தீங்க, செலக்ட் ஆகிடும். ஸோ ஃபாண்ட் இங்கே இருக்குல்ல, இதில் நீங்கள் இந்த ஃபாண்ட்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ, எது நல்லா அட்ராக்டிவாக இருக்கோ சூஸ் பண்ணிங்க. நான் இந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இது போல்டு. இது ஆல்ரெடி போல்டு இருக்கிறதோடு அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம். இது ஷார்ப்பு. இது நீங்கள் ஷார்ப்பாக இருக்கும், கிறிஸ்பி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் எது வேணுமோ. ஃபைன். இப்போ நான் இதுக்கு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறப்போ ரைட் சைடில் இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் தான் இதோட லேயர். இப்போ நீங்கள் இந்த லேயர் தெரியாமல் இருக்கணும், ஒர்க் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் ஆகுனா அந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் மறைஞ்சிடும். திருப்பி ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்துடும் உங்களுக்கு. இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, ஃபைன். இப்போ ரெட் கலர் இருக்குது. ஓகே, ரெட் கலர் வச்சுக்கோம். அப்படி இல்லைனா வேறு கலர் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் பேக்ரவுண்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க. நான் ரெட்டே வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்குறேன். இது ஓகே கொடுத்துட்டு இதுக்கு ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த ட்ராப் ஷேடோ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. ஸ்ட்ரோக்கு அதுக்கு அவுட்லைன் ஒரு ஒயிட் கலர் கொடுப்போம். ஃபைன், சூப்பர். ஓகே, வச்சாச்சு, சூப்பர். இப்போ டைட் இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார் இமேஜஸ் இங்கே நான் கொண்டு வரணும். அதே மாதிரி இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கார் இமேஜஸ் 2 இமேஜ் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 2 இமேஜஸை இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. ஒரு இமேஜஸ் தான் வருது, ஒன்றும் வரல. சரி, ஒரு இமேஜஸை வச்சுக்கணும். ஃபைன். இப்படி கிளிக் பண்ணி இழுத்துட்டு வரணும். பெருசாக இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம இதிலே சின்னது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் அழுத்திட்டு இப்படி செலக்ட் பண்ணி சின்னதாக்கிங்க. என்டர் தட்டிக்கங்க. ஃபைன், கொண்டுட்டு வந்தாச்சு, சூப்பர். இப்போ இதே மாதிரி இன்னொரு கார் வேணுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு கார் இமேஜஸ் வேணும்.
இதில் ஏதாச்சும் ஒரு கார் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிச்சோ இமேஜஸ் வச்சிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ நான் இந்த கார் எடுத்துக்கிறேன்னா இது நல்லாயிருக்கு, கான்ட்ராஸ்டாக இருக்கும் கலரு. ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த லோடிங் ஆனோன்னு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்துக்கணும். சேவஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் திருப்பி ஃபோட்டோஷாப்புக்கு போகிறேன். திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டவேரா வந்துட்டு பாருங்கள். ஓகே ஃபைன். இந்த டவேரா வந்து நான் அந்த லேயருக்குள்ளே கொண்டுட்டு வர போகிறேன். ஆக்கிட்டேன். ஏன்னா பெருசாக கொண்டு வந்தால் நம்மளை ஒர்க் அவுட் பண்ணுறது கம்மி, அதாவது கஷ்டமாக இருக்கும். ஹீட்டு ட்ராக் பண்ண வச்சாச்சு. சூப்பர். இப்போ வந்து இந்த காரை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இந்த காரை வந்து இங்கே கொண்டு போயிடுறேன். இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இந்த காரை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஃபைன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் மேலே வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்க. இந்த கலர் மாற்றிங்க. இந்த கலர் வந்து நான் எனக்கு வந்து ஒரு ரோஸ் கலரில் வேணும் அப்படிங்கிற ரோஸ் கலர் வச்சுங்க. டெக்ஸ்ட் கலரு. ஓகே ஃபைன். செல் நம்பர் 9844 போட்டாச்சு. சூப்பர். இப்போ எனக்கு இங்கே வந்து வாட்ஸ்அப் நம்பர் ரைட் சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி டெக்ஸ்ட் கூட யூஸ் பண்ணோன்னா ஆல்ட் அழுத்திட்டிங்கன்னா இந்த லேயர் மாறிடும். இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே நம்பர் அங்கே காப்பி ஆகிடும். ஸோ வந்தோன்னே இதே ஃபார்மேட்டில் நீங்கள் வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது பண்ணியாச்சு. சூப்பர். இது இந்த கார்னருக்கு கொண்டு போயிடுங்க. அப்படி அந்த கார்னர் கொண்டு போயிடுங்க. இப்போ வந்து லோகோ, இதுக்கு வாட்ஸ்அப் லோகோ, அதுக்கு வந்து ஃபோன் லோகோவும் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபைன். இந்த வாட்ஸ்அப் லோகோ ஓப்பன் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே ஃபோன் லோகோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோன் லோகோ ஓப்பன் பண்ணிங்க. Ctrl+A, Ctrl+C, Ctrl+V. இதே மாதிரி சின்னது பண்ணிங்க. அடுத்து இந்த Ctrl+A, Ctrl+C, Ctrl+V இந்த வாட்ஸ்அப் லோகோ நம்ம கொண்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த நம்பருக்கு எந்த லோகோ கொடுக்கணுமோ அது நீங்கள் கொடுத்துங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா. ஃபைன். இதை ட்ராக் பண்ணி இங்கே நான் வச்சுக்கிட்டேன் வாட்ஸ்அப் லோகோ. சூப்பர் வச்சாச்சு. இப்போ நான் கலர் இதுக்கு நான் வேறு கொடுக்குறேன். ஏன்னா ரோஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஸோ அதே கலர் ஓவர்லேயே போய்ட்டு ஒரு க்ரீன் கொடுத்து பார்ப்போம். ஓகே க்ரீன். ஓகே நல்லாயிருக்கு. இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த ஒயிட் கலர் கொடுத்துருங்க. சூப்பர். அதே மாதிரி இந்த ரோஸ்க்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது அது ஆல்ரெடி இருக்கிற அந்த டிசைனை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் உங்களுக்கு. இதை கூட இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எமிரேட்ஸ் கார் கன்சல்ட்டிங்காக. ஆமாம் ஃபைன் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த காரை கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். வந்து இன்னொரு ஒரு லைன் சேர்க்கணும். ஆல் டைப்ஸ் ஆஃப் கார் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சேர்க்கணும். இந்த ஆல்க்கு இந்த டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைப்ஸ் ஆஃப் கார் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாண்ட்டு கொஞ்சம் போல்டாக இருக்குது. போல்டு ஃபாண்ட்டு தேவையில்லை. ஓகே இந்த ஃபாண்ட் வச்சு நம்ம ஸோ இதுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஓவர்லே இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, எந்த கலர் வந்து அட்ராக்டிவாக தெரியுதோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அட்ரஸ் கீழே வந்து அடிக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்குவோம். ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிங்க. இந்த லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இது மார்க்கி டூல் சொல்லுவாங்க. இந்த இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுங்க. ஃபைன். இந்த பாக்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து உள்ள ஒரு என்ன கலர் வேணும்னா ஒரு ரெட் கலர் வேணும். ஓகே ஃபைன். ரெட் இல்லை எல்லோ கலர் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ இருக்கா. ஓகே இந்த எல்லோவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் டூல் யூஸ் பண்ணிங்க. பக்கெட் டூல் அதாவது பெயிண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ ஃபில் ஆகிடும். இப்போ Ctrl+D எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் டெக்ஸ்ட் டைப் அட்ரஸ் டைப் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிங்க. அதே ஹரிசாண்டல் டெக்ஸ்ட்டு இங்கே ஒரு புது லேயர் செலக்ட் பண்ணிங்க. ஓகே க்ரியேட் ஆகிட்டு இந்த பாருங்கள் இந்த எல்லோக்கு மேலே இன்னொரு லேயர் வந்துட்டு. ஸோ
இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ரெட் கலரில் வேணும், இல்லை பிளாக் கலரில் வேணும் அப்படின்னு வச்சுட்டு ஓகே 25 நார்த் ஸ்ட்ரீட் காரைக்கால் ஃபினிஷ் முடிஞ்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்க வேண்டாம். பின்கோட் ஸோ அட்ரஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஃபைன். இதில் பின்கோடு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு லொக்கேஷன் ஐக்கான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர். இங்கே வெளில டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணினீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது, நம்ம திருப்பி ரீசர்ச் பண்ணோம்னா அதை தூக்கிட்டு வந்து நம்ம இந்த விசிட்டிங் கார்டோட ஒர்க் ஸ்பேஸில் தூக்கி போடணும். ஃபைன். ஸோ அந்த ஒயிட் கலர் எடுக்கணும். அதுக்கு வந்து ஈஸி தான். இந்த செலக்ட்டு கலர் ரேஞ்சு ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆகிடும். திருப்பி டெலிட் கொடுத்தீங்க டெலிட் ஆகிடும். கண்ட்ரோல் டி. இதை கொஞ்சம் சின்னது பண்ணிங்க. அப்படி சின்னது பண்ணிவிட்டு அழகாக இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லொக்கேஷனுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐக்கானாக இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். நம்ம விசிட்டிங் கார்டு டோட்டலாக முடிச்சாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 12 விஷயம் நான் ஒன்று மறந்துட்டேன். ஸோ அது என்னென்னா நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறீங்களா 3.52 இன்ச்சஸ் 300 ரெசல்யூஷனை அப்போவே வந்து இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சேவ் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் போய்ட்டு சேவஸ் கொடுத்துட்டு 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி ஃபார்மேட்ஸ், அதாவது பிஎஸ்டினா ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டு, இதில் நீங்கள் சேவ் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் சேவ் கொடுக்கும்போது இதில் எதுவும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக மாற்றிக்கலாம். இந்த கார் இல்லை எனக்கு வேறு கார் வேணும், ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அதை மாற்றிக்கலாம். ஸோ ஃபைன். இது சேவ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்கணும். ஃபைனலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ண உடனே லாஸ்ட்டாக சேவ் பண்ண வேண்டிய ஃபார்மேட் வந்து ஜேபெக், அதாவது இப்போ கார் ஃபைனல். ஓகே, இதை இருக்கு பாருங்கள் ஜேபெக்னு இந்த ஆப்ஷனில் சேவ் பண்ணால் தான் நீங்கள் அதை வந்து பிரிண்ட்டுக்கோ வேறு எதுக்கோ நான் ஃபோன்லேயோ ஜிமெயிலையோ அனுப்ப முடியும். சேவ். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கார் ஃபைனல் இருக்கு பாருங்கள். சூப்பர். விசிட்டிங் கார்டு ரெடி. ஸோ இப்படி தான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டை நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகே, வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, ரொம்பவுமே தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய சேனலுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருமே மக்களுக்கு தெரியணுங்கிற நோக்கத்தில் வந்து டெய்லியும் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ கம்ப்யூட்டர் மட்டும் தான் கிடையாது, எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட சேனல் ஜியா கிரியேஷன்ஸ் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி வந்து என்னோட வீடியோ உங்க இன்பாக்ஸை தேடி வரும். ஸோ நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜியா. பை பை.